இவர் தான் நம்ம வடக்குப்பட்டி பாய். Hi, how are you? I am शाहरुख खान, सलमान खान, आमिर खान वरसईले नंबर नवाज खान. ये क्या ऐसा चल रहा है गाड़ी? दे दिया ऐसा அவர் என்ன இந்தியிலலாம் ஆச்சா உச்சாங்கிறாரு, தப்பாக நினச்சிக்காதீங்க. வடக்கு பாய், நம்ம வடக்கு பாய் தான் நம்மளை கொண்டு விட போகிறாரு. பாய் சீக்கிரம் போங்க பாய், வேலையை முடிச்சு விட்றாதீங்க பாய். அதனால் இப்போ வந்து நம்ம வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வண்டியை விட்டாச்சு, வீட்டுக்கு போகணும். அடுத்து 1 மணிக்கு அந்த டியூட்டி இருக்குது. சாப்பாடு பூவாக்கு என்ன வழின்னு தெரியலை. இப்போ பூவா போய் ஆக்கணும். ஆமாம், அவர் சூடில் இருக்கார். எல்லாம் டிராஃபிக்கில் எல்லாம் மண்டே காஞ்சிருக்கு. சூடு வேறையா, வெயில் ஊற்றுது தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே உள்ள டிகிரி கொய்த்தில் அந்த மாதிரி வெயிலோட தாக்கம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த டிராஃபிக்லேயும் நான் நீந்தி வந்து வண்டியை போட்டாச்சு. இப்போ நம்ம வடக்குப்பட்டி பாய் தான் நம்மளை கொண்டு போகிறாரு, வடக்கு பாய். அதனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்னான்னு சொல்லி கண்டினியூ பண்ணுவோம். லைனில் இருங்க சேட்டை. ஹாய் நண்பா, இப்போ நம்ம வடக்குப்பட்டி பாய் நம்மளை வீட்டில் கொண்டு பிக்கப் பண்ண சொன்னாக்க அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, வீட்டுக்கு சாப்பாடு வாங்கணும், கபாபு வாங்கணுமா, நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்றாரு. எனக்கு 1 மணிக்கு நான் இங்கே போய் ஆகணும், அந்த பிள்ளையை எடுக்கணும். அது வேறு பக்குங்குது. நம்ம கபாபு வாங்குறதுக்கு எங்கே வந்திருக்கோம்னாக்கா பினைதல் கர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் கபாபு ஃபேமஸான கபாபு கடை ஒன்று இருக்குது, கபாபுல் ஹஜ். சொல்லுங்கள் பார்ப்போம், கபாபுல் ஹஜ். அந்த கடைக்கு தான் நம்ம வடக்குப்பட்டி பாய் இறங்கி போயிருக்காரு. நான் வண்டியில் உட்காந்துருக்கேன், நீ போ ஏசியை போட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டேன். அந்த கடையை பார்க்குறீங்களா, காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த கபாபுல் ஹஜ். ஆமாம், ஃபேமஸான கடை கோயத்தில். பல வருஷமாக, நான் ஒரு 20 வருஷமாக அந்த கடையை நான் பார்த்துருக்கேன். கபாபு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போவே இறைச்சி அரைச்சி அப்போவே கபாப் கம்பியில் பிடிச்சி சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ உள்ள டேஸ்ட்டும் இப்போ உள்ள டேஸ்ட்டும் ஒரே டேஸ்ட்டில் ஓடிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து 3/4 தினாராக இருந்துச்சு, அப்புறம் 1 தினாராக இருந்துச்சு, 1.25 தினாராக இருந்துச்சு. இப்போ 1.25 தினார் 3 பீஸு வச்சுருப்பாங்க கபாபு. அதோடு சேர்த்து ஒரு குப்பூஸு, அதோடு சேர்த்து சலாத்தா ஒன்று. அதில் வந்து என்ன, வெள்ளை வெங்காயம், பல்லாரி வெங்காயம், வெள்ளை வெங்காயம், ஒரு லெமன் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெர்ஜீர் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லெபன் வேணும்னாக்கா, அதாவது மோர் பாட்டில் விற்கிது, அதுவும் வாங்கிக்கலாம். அதோடு சேர்த்து ஹம்முஸ்ன்னு சொன்னாக்கா கொண்டக்கடலையும், தஹீனான்னு சொன்னாக்கா வெள்ளை எள் இருக்குல்ல, வெள்ளை எள்ளை அரைச்சி அந்த தஹீனா அதை மிக்ஸ் பண்ணி ஹம்முஸ்ன்னு சொல்லி ஒன்று உருவாக்குவாங்க. அது நானும் செய்வேன். எனக்கு ஏற்கனவே நான் வந்து கபாபு கடையில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு எப்படா தெரியும்னு கேட்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்கிறேன். அதோடு சேர்த்து கபாபு காம்பினேஷன் வச்சா அடிச்சோம்னு வச்சுக்கணும், சூப்பராக இருக்கும். ஆனால் மத்தியான நேரத்தில் தான் ஃபேமஸாக போகும். அதே ராத்திரி டின்னருக்கும் சூப்பராக போயிட்டுருக்கும். இதுதான் கபாபுல் ஹஜ்ஜி. பார்த்துக்கங்க கடை. பினைதல் கர் 30ஆம் நம்பர் ரோட்டில் தஸ்மா மன்தக்கா ஏரியா, தஸ்மாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பினைதல் கர். அதில் தான் அந்த கபாபுல் ஹஜ் இருக்குது. அதோடு சேர்த்து கபாபுல் ஹஜ் வந்து கபாபு கடைகள் வந்து நிறையா இந்த பினைதல் கரில் இருக்குது. ஈரானிகள் வந்து நிறைய கடை வச்சுருக்கிறாங்க, கபாபு கடை. அதில் ஒரு கடை தான் இந்த கபாபுல் ஹஜ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். வடக்குப்பட்டி பாய் போயிருக்காரு. சீக்கிரம் வா பாயின்றேன், வேலையை முடிச்சு விட்றாத பாயின்னு சொல்லியிருக்கிறேன். வருவார். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நமக்கு தான் பூவாக்க என்னான்னு தெரியல, போயிட்டு சோறு ஆக்கணும். நேற்றே உங்களோட வீடியோவில் சொன்னேன், நாளைக்கு நான் ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ராமு பாய் நேற்று அவர் வேலையை காட்டிட்டார் பாய். அதனால் இன்றைக்கி நான் ஆக்குறேன்னு சொன்னேன். இன்றைக்கி எங்கே ஆக்க விட்டாங்க, வேலையும் வந்துடுச்சு. ஆனால் பரவாயில்லையே, வடக்குப்பட்டி பாய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டார். சரி பரவாயில்லை, கிளம்பிடுவோம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே நவாஸ் பாய், ஏலா नहीं खाना नहीं है, मैं जाऊँ जा। ओके, शुक्रिया, थैंक यू। तुम्हारा कुछ है तो ले लो भाई। नहीं, हमारे पास कुछ नहीं है, खाना नहीं है, मैं जाऊँ जा। खाना नहीं बने, आज काम बहुत है। ओके यार, बाय बाय। அப்பா வந்தாச்சு ஒரு வழியாக. எங்கேருந்து சுவைக்கிலேருந்து நம்ம ஒன்றைகிட்ட விட்டுட்டு நம்ம வடக்குப்பட்டி பாய் நம்மளை விட்டு இறக்கி விட்டு போனார். இல்லைன்னா டாக்ஸிக்கு காசு கொடுக்க வேண்டி வருங்க, 3 தினார் யார் கொடுப்பா? அதனால் நம்ம வடக்கு பாயை பிடிச்சி அவர் வண்டியில் தொத்திக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பூவாக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அவனீஸ் போகணும். அந்த பிள்ளைய கொண்டு காலைல விட்டோம்ல, அந்த பிள்ளைய எடுக்க போகணும். அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்படியே லைனில் இருங்க.
ஹலோ, பூவாக்கு சோறு ஆக்கலன்னு வந்தாக்க நம்ம ராம்பாய் ஏற்கனவே சோறு ஆக்கி வச்சுட்டாரு. அதே மாதிரி அரை கோழியை போட்டு ஆக்கி வச்சுட்டாரு. நேற்றே மிளகா அள்ளி போட்டிருந்தாரு. இன்றைக்கி நான் சொல்லாமல் ஆக்கி வச்சுருக்காரு. நேற்று சொன்னேன் மிளகா போட்டேன் உனக்கு கொன்னே விடுவேன். இன்றைக்கி எப்படி டேஸ்ட் பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு மாதிரியாக பூவாக்கு ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டுட்டு உடனே ஓடுவோம். ராமு 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 ஏல ஏல ஆஜா காயகா மே டியூட்டி ஹே மேரக்கு. சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். சாப்பாடு உட்காந்தாச்சு. மூஞ்சி கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு இந்த பாருங்கள் ராம்பாய் ஆக்கியிருக்காரு. நல்ல விலைக்கு சாப்பாடு ஆக்கிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்டவன் நாடி இருக்கிறான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். அடுத்து டியூட்டி இருக்குது. नमक डाल दिया. तुम कमती डालना चाहिए. मोटा वाला कमती डालो. உப்பள்ளி போட்டான். இது ரெண்டு நாளைக்கு திண்டாக்க அவ்வளோதான். உப்பு வியாதி வந்துடுமே, ஏதாவது ஒன்று வந்துடுமே. பார்த்தீங்களா சாப்பாட்டில். சரி, லைட்டாக சாப்பிட்டுட்டு பசிக்கு போவோம். உப்பு அப்புறமா மீட் பண்ணுறேன். சாப்பிட்டாச்சு. சரியான சூடு. இது போடலனாக்கா வண்டியோட டெஸ்பர்ட்லாம் வெடிச்சிடும் பிளாஸ்டிக்கு. அதுக்கு தான் இதை வைக்கிறது. பார்த்தீங்களா சாப்பாட்டில் இன்றைக்கி உப்பு அள்ளி போட்டான். நேற்று மிளகாத்தூள், இன்றைக்கி உப்பு ஆணத்தில். என்ன பண்ணுறது, பசிக்கு ஏதோ சாப்பிட்டாச்சு. ரெண்டு லைட்டாக ஆணத்தை ஊற்றி சோறு கொஞ்சம் நேரம் அப்படி சாப்பிட்டாச்சு பசிக்கு. இதுதான் டிரைவரோட வாழ்க்கை. பார்த்துக்கிட்டிங்களா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதாச்சும் கிடச்சிச்சு. இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கரீம். இப்போ நாம் அவென்யூஸ்க்கு போவோம் அந்த பிள்ளையை பிக்கப் பண்ணுறதுக்கு. பிக்கப் பண்ணிட்டு அவங்க இப்போவே ஆர்டர் போட்டாங்க அந்த பிள்ளையோட வீட்டிலேருந்து. 4 மணிக்கு 5 மணிக்கு போகணும். யூனிஃபார்ம் ஏதோ எடுக்க போகணுமா அந்த பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைய ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும். நிறைய வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி வேலை. இந்த பிள்ளைய இப்போ நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட் இருக்குது. அந்த ரெஸ்ட் நேரத்தில் எவனாவது கூப்பிடாம வேலை கொடுக்காம இருந்தால் சரி. போ. ஓகே, அப்படியே லைனில் இருங்க. சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் நண்பா. ஒரு வழியாக மத்தியான வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுக்க தூக்கமே வரல. ரெஸ்ட் எடுக்க முடியல. ஏண்டா பாஸ் டெலிஃபோன் பண்ணி நேர்லையும் கூப்பிட்டு போட்டு பொழந்துட்டார் அந்த வண்டி விஷயத்துக்கு. அதை நான் உங்களுக்கு பின்னால் கடைசியில் நான் சொல்கிறேன். 2வது இப்போ 5 மணிக்கு டியூட்டி இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு ஹவாலிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். H&M அந்த இதுக்கு ஷாப்பிங்க்கு போகணும். அங்கே ஒரு ஜாமானை வாங்கிட்டு அங்கே வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே நண்பா, இதில் ஏறிங்க, கனெக்டில் ஏறிங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். மற்றபடி பாஸ் இப்போ சொன்ன விஷயத்தை வீடியோவில் கடைசியில் இன்ட்ரில் சொல்கிறேன். கனெக்டில் ஏறிங்க. மனசே ரொம்ப டென்ஷனில் இருக்குது, கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓகே, பின்ன பார்க்குறேன். பை பாய். நண்பா, நான் சொன்ன ஹவாலிக்கு இந்த 3ஆம் நம்பர் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்தோன்னா சாரா உஸ்மான் வரும். இந்த உஸ்மான் ரோட்டில் பாருங்கள் பிளாசா. இதுதான் பிளாசா பில்டிங்கு. இந்த பிளாசா பில்டிங்கில் தான் H&M அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் தான் நம்ம வந்து அந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் மேடத்து சைட்லேருந்து. இதை நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த ஆர்டர் பண்ண ஜாமானை வாங்க போவோம். வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். இதுதான் அந்த H&M ஷாப். பேக் ஸ்கூல் H&M நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. H&M பாருங்கள், ட்ரெஸ்ஸு கீழே வந்து இந்த எல்லாம் இருக்குது, ரூமெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மேலே போவோம். நல்லா இருக்கா? இது ஒரு ஷாப், H&M ஷாப்னு சொல்லிட்டு பிளாசாவில் இருக்குது. பிளாசா பில்டிங்கில் H&M.
தேங்க்யூ. H&M ஷாப். எஸ். ஹாய், பை பாய். நாம் இப்போ அடுத்த வேலைக்கு கிளம்புவோம். லாண்ட்ரிக்கு போகணுமா? இதுக்கிடையில் இந்த வேலைக்காரிகளோட தொல்லை தாங்க முடியாது. கொண்டு வாடி வெளியே அப்படின்னு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு குயிக்கில் தான் நண்பா குர்தபால அந்த மால். இந்த மாலுக்கு தான் இப்போ நம்ம இந்த லாண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். லாண்ட்ரி துணியை கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போகல, அந்த பிள்ளை அவங்க அம்மாக்காரங்க கொண்டு போகிறாங்களாம். அதனால் இப்போ நாம் வந்து இப்போ வந்து பெட்ரோலை போட்டு நம்ம வீட்டை பார்க்க போயிடுவோம். ஹலோ நண்பா, லாண்ட்ரியில் கொண்டு துணியை போட்டாச்சு. எமர்ஜென்சி வேணும்னு சொன்னேன். லாண்ட்ரியில் எமர்ஜென்சி, அதாவது வந்து அவங்க நார்மலாக கொடுக்குற டேயை விட எமர்ஜென்சி நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்னேன். அதுக்கு சார்ஜ் தனி. எமர்ஜென்சிக்கு எவ்வளோன்னு கேட்டாக்க 20 தினாரம். பாருங்கள், 20 பீஸு. ஆமாம், 13 டிஷர்ட்டு, 5 பேண்ட்டு, 2 சட்டை. நாளைக்கு ஒன் டே நான் துவச்சி நாளைக்கு கொடுக்கறத விட்டு அவன் எமர்ஜென்ஸாக, அது எமர்ஜென்சிக்கு டபுள் சார்ஜ். சரி, எமர்ஜென்சி இல்லாமல் எவ்வளோது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு 10 தினாரம். என்ன மாதிரி லாண்ட்ரியில் அடிக்கிறாங்க கொல்ல. அப்போ நமக்கு என்ன, அவங்க பாஸு சொன்னதுனால நான் சொன்னேன் எமர்ஜென்சியை போட்டு பில்லை வாங்கிட்டு வந்தாச்சு. இதற்கு பில்லை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது தான். இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்து பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே வீட்டை பார்க்க போவோம். டியூட்டி இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதான் நண்பா இங்கே உள்ள பெட்ரோல். எப்படின்னாக்க பிரீமியம், சூப்பர், அல்ட்ரா, அதாவது 3 இருக்குது. அரபியில் வந்து மும்தாஸ்ன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலரு. கோல்டு கலர் வந்து ஹுசூசி, பச்சை கலர் வந்து அல்ட்ரா. இங்கே வந்து மொத்தம் 3 டைப்பில் பெட்ரோல் இங்கே இருக்குது குவைத்தில். ஆமாம், 120 காசு, 105 காசு, 85 காசு உள்ளது இருக்குது. அதாவது இந்த பெட்ரோலுடைய விலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பெட்ரோலுடைய விலைகள் தெரிஞ்சாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள். அந்த அல்ட்ராங்கிறது வந்து பவர்ஃபுல், அதாவது வந்து போர்ஸு, மற்றபடி மெர்சிடிஸ், இந்த நல்ல காஸ்ட்லியான கார்களுக்கு போடுவாங்க. சும்மா அந்த மாதிரி பறக்கும். அடுத்து வந்து ஹுசூசி சூப்பர், அதுவும் நல்ல ஒரு மீடியமான ஒரு இது தான். லாஸ்ட்டு வந்து மும்தாஸ், அது கொஞ்சம் விலை குறைவு. என் வண்டிக்கு மும்தாஸ் தான் போடுவேன். அதனால் எல்லாமே ஒரு பெட்ரோல் தான். எல்லாம் அவங்க சொல்கிறது எல்லாமே ஓடுது வண்டி ஒரு மாதிரியா. நம்ம வீட்டில் வந்து மும்தாஸ் தான் போட சொல்லுவாங்க. டேங்க் ஃபுல்லாகும், காசுக்கு கொடுத்தா கொஞ்சம் டேங்க் ஃபுல்லாகும், அவ்வளோதான். எஸ், ஓகே நண்பா, பில்லை வாங்கிட்டு கிளம்புவோம். இதுதான் நண்பா பில்லு. நம்ம பில்லு வாங்கியாச்சு. நம்ம பில்லு வாங்கிடுறது ஏன்னு கேட்டாக்க நம்ம அப்போலேருந்து பில்லு கொடுத்து பழகினதுனால பழகிட்டோம். சில வீட்டில் பில்லு கேட்க மாட்டாங்க, சில வீட்டில் பில்லு எங்கன்னு கேட்பாங்க. நம்மெல்லாம் அந்த பேச்சுக்கு இடம் வச்சுக்க மாட்டோம். டக்குன்னு பாக்கி காசை கொடுத்தா பில்லோடு சேர்த்து அப்படியே அனுப்பி விட்டுறது. அவங்களும் பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவாங்க. மற்றபடி பில்லு கொடுக்கலாண்டாக்கா பில்லு எங்கே அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க. நம்மள்ட்ட அது வரை கேட்டதில்லை. நம்ம அந்த அளவுக்கு வச்சதும் இல்லை. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆமாம், அதனால் சில டிரைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு படத்தில் நம்ம கவுண்டமணி சார் சொல்லுவார்ல, டே பெட்ரோல் திருடாத டிரைவர் எவனா இருக்கானடா அப்படின்னு சொல்லுவார்ல கார்த்திகை கிட்ட. அந்த மாதிரி பெட்ரோல் ஆட்டையை போடாத டிரைவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அது எனக்கு தெரியாது. நானும் ஒரு டிரைவர் தான். மற்ற டிரைவரையும் நான் குறை சொல்ல என்னால் முடியாது. இருந்தாலும் அந்த வேலைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆமாம், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட மரியாதையை நம்மளுக்கு கூட்டும். அதில் எவ்வளோ தினம் அடிச்சிட போகிறாங்க நம்ம டிரைவர்கள்? சில பேர் சொல்கிறாங்க, பெருமைக்கு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. நான் வீட்டில் இவ்வளோ கொடுப்பாங்க, நான் அடிக்கிறது தான் அடிப்பேன் அப்படின்னு பெருமைக்கு ஸ்கூலில் பேசிக்கிட்டு நிற்பாங்க. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ பெரிய பின் விளைவுகளில் கொண்டாந்து விடுன்னு சொல்லி அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியானதுக்கு பிறகு வேறு டிரைவர் வருவாங்களே, வேறு டிரைவர் வந்து அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி ஏற்கனவே அந்த டிரைவர் இப்படி பண்ணான்னு சொல்லி அந்த வீட்டு பாஸ் அந்த புதுசாக வந்த டிரைவருக்கு சொன்னார்னாக்கா அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். அது நமக்குத்தான டிரைவர்களுக்கு தான் அவமானம். அதனால் அதுலேருந்து தவிர்த்துக்கிறது நல்லது நண்பா. என்னை பொறுத்த வரையும் நான் ஏதாவது சொல்லியிருந்தாக்க மன்னிச்சுக்கோங்க நண்பா. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் அட்வைஸ் தான். அட்வைஸ் யாருக்கு நம்மலாம் பண்ணுறது இல்லை. சில பேருக்கு அட்வைஸ் பிடிக்காது. நம்ம இந்த சோசியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்களை திருத்துறோமே இல்லையா, இது வந்து நமக்கு திருத்துறதுக்கு ஒரு சான்ஸு, அவ்வளவுதான்.
ஓகே நண்பா. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம பாஸு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாருன்னு சொன்னேன்ல, அதை நான் வீட்டில் போய் பேசுகிறேன். டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா. டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம டெலிஃபோனோ ஏதோ வீடியோவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. நான் தெரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வீட்டில் போயிட்டு நான் பேசுகிறேன் நண்பா. தேங்க்யூ. ஹாய் நண்பா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்குள்ள நம்மளோட ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் கரெக்டாக. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் டென்ஷனு. அதுக்கப்புறம் வண்டியை கொண்டு போய் கேரேஜில் விட்டது. இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. அந்த பிள்ளைய கொண்டுட்டு மாலில் விட்டு விளையாட விட்டு திருப்பி வந்து அந்த பிள்ளைக்கு தேவையான ஜாமானெல்லாம் வாங்கிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகே நண்பா, நான் வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த நான் சொன்னேன்ல வண்டியை இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, பாஸ் வந்து அவங்க ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தாங்க. எப்படி இடிச்சிச்சு, நீ தானே ஓட்டுற அப்படின்ட்டாக்கா என்ன அர்த்தம் நல்லா சொல்லுங்கள். நம்ம அடிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. நான் சொன்னேன் 2 நாளாக வண்டி எடுக்கலை, இங்கே தான் கிடக்குது. ஒரு வண்டி இந்தியா டிரைவரு ஒரு வேனு நின்று இருந்துச்சு. ரெண்டாவது அது வந்து நம்மளுடைய பார்க்கிங்கும் கிடையாது. அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய பார்க்கிங். அந்த கரண்ட் பாக்ஸு சுற்றிற அந்த இடத்துல நம்ம அந்த வண்டி நிற்கிது. அதை வந்து எப்படி போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அவங்க சொல்கிறாங்க போயிட்டு இன்சூரன்ஸ் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? முதல்ல வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் என்னென்னு பண்ண முடியாது. நிறையா வேலையெல்லாம் இருக்குது. ஆமாம், அதனால் இப்போ வந்து அவங்க பாஸ்லாம் பிடிச்சி நம்மளை சத்தம் போட்டார். நீ பார்க்கலையா, வைக்கலையா, எப்போ அடிப்பிடிச்சு, ஏது அடிப்பிடிச்சு அப்படி நோண்டுறப்ப நம்ம சொன்னோம் அது தெரியாது, இந்த மாதிரி யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் வண்டி நான் அன்றைக்கி எடுக்க போகிறப்ப பார்த்தேன், காலையில் கேரேஜுக்கு கொண்டு போகிறப்ப தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு சந்தேகம் சம்திங் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். ஒரு முதலாளி, அந்த முதலாளி வந்து டிரைவரு வண்டி அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சு ஏறவா, அதுக்கு எல்லோரும் கேட்குறது தான் வாஸ்தவம் தான். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி அது நீ தான் ஓட்டுற, நீ தான் செய்கிற, உனக்கு எப்படி உனக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் அப்படி இப்படின்ட்டாக்கா நம்ம 24 மணி நேரமும் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி தான் பேசுவாங்க. அது ஒன்று நமக்கு மனசு, அது ஒரு கஷ்டம். இன்னொரு விஷயம் நான் டிரைவர்கள் நான் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் எந்த வண்டியை யார் வண்டியை உரசினாலும் சரி, இடித்தாலும் சரி, அடித்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் அந்த வண்டிக்காரங்க வீட்லேயோ இல்லையோ சொல்லுங்கள், அந்த வீட்டில் ஆள் இல்லையா உங்கள் டெலிஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டு போயிருங்க, இந்த கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் பார்த்து எடுத்து கால் பண்ணால் நீங்கள் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாக்க போச்சு. இப்போ நான் பக்கத்து வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லை, பக்கத்து வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது. அதை திருப்பி நான் செக் பண்ணி அந்த டிரைவர் வண்டியை நான் நோட் பண்ணேன்னு சொன்னாக்க, அடிச்சுட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு சொல்லாமல் தப்பிச்சு போனாக்க என்ன ஃபைன் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கலையா? டிரைவருக்கு நான் கேட்குறேன். அந்த ரூல்ஸில் நீங்கள் அடித்து தப்பிச்சு போயிட்டீங்க, அதாவது ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் சரியான கடுமையான தண்டனை இருக்குது. ஃபைனும் பயங்கரமாக இருக்கும். உங்கள் லைசன்ஸு கேன்சல் ஆகிற அளவுக்கு நடக்கும். அந்த வேலையை நான் செய்யலை. நான் அந்த பக்கத்து வீட்டில் போய் கேமரா நோண்டி நான் எடுத்தேன்டாக்க உங்களுக்கு அந்த இது செஞ்சுருவேன். அதனால தான் சொல்கிறேன், எந்த டிரைவராக இருந்தாலும் ப்ளீஸ் நீங்கள் வந்து உண்மையை ஒத்துக்குங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு தெரியாமல் உரசிருச்சு, இன்சூரன்ஸ் மூலியமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் கை காசு போட்டு நீங்கள் தரப்போகிறது கிடையாது. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் எந்த டிரைவராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. இப்போ வந்து எதுக்குண்டாக்கா, இப்போ வந்து எங்களை மாதிரி உள்ள டிரைவர்களுக்கு செய்யாத குற்றத்துக்கு நாங்கள் வந்து முதலாளிகள்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது, ஏச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். நீங்கள் டிரைவர்களாக இருந்தாக்கா ப்ளீஸ் தப்பிச்சு போகாதீங்க. அடிச்சுட்டு அங்கே அதே இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து அந்த வீட்டோட பில்லு அடித்தோ இல்லைன்னா உங்கள் டெலிஃபோன் நம்பரை எழுதி வச்சுட்டு போயிருங்க. உங்களால் இப்போ எவ்வளோ பெரிய அவமானங்கள் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா அந்த டிரைவர்கள். அது ரெண்டாவது ரோட்டில் நிற்கிது வண்டி, உரசிட்டு போயிருங்க, டெலிஃபோனை நோண்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வரீங்க, உரசிட்டு போயிருங்க, அடிச்சுட்டு போகிறீங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. வண்டி சரியான மட்டும் உள்ளுக்கு போயிடுச்சு. எப்படியும் அது நெளிவு எடுக்கிறதுக்கு எப்படியும் 50, 60 நேரம் இல்லை 100 நேரத்துக்குள்ளே முடியும். ஏன்னா அது நெளிவு எடுத்ததுக்கு பிறகு பாயிண்ட் அடிக்கணுமா, பாயிண்ட் அடிக்கணும். ஏன்டாக்கா இப்போ பாசிங் இருக்குது 2 மாதத்தில். பாசிங் இந்த வண்டிக்கு செய்வானாங்கிறது தெரியாது. ஏன்னு கேட்டால் அதில் நெளிவெல்லாம் எடுத்துகிட்டு சரி பண்ணிட்டு கொண்டு வான்னு சொல்லுவான். இப்போ அதுக்கு நான் தான் கடந்து அலையணும். அதனால் ப்ளீஸ் டிரைவர்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி வேலையை இனிமேல் செய்யாதீங்க. ஓகே நண்பா, இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கிடுவோம். அடுத்து வீடியோ உங்களை நான் போடுறேன். சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணுங்கள். டெய்லி ரொட்டீன் மை லைஃப். தேங்க்யூ.